ப்ரைஸ் லார்ட். மறுபடியும் இந்த புது எபிசோட் சந்திக்க சந்தோஷமாக இருக்குது. இது வந்து ஒரு எபிசோடாக போடலை, இது வந்து திருத்தவத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து என்கிட்ட ட்ரினிட்டி எப்படி ட்ரினிட்டின்னு சொல்ல மாட்டாங்க, நம்மளுடைய கடவுளை குறித்து கொஞ்சம் டீட்டெயிலாக போடுங்க, பைபிள் உள்ள கடவுளை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிற விஷயத்த போடுங்க சொல்லியிருந்தாங்க. அப்போ அதில் வந்து ட்ரினிட்டியுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஏன்னா ட்ரினிட்டி வந்து ஒரு நிறைய பேருக்கு எப்படி இது இதோடைய புரிதல் வந்து தெரியாமல் இருக்கும். எல்லாருமே விசுவாசத்தில் வாழ்வோம், இல்லைன்னு சொல்ல வரல. நம்மளால் எந்த அளவுக்கு இதை கரெக்டாக புரிஞ்சுக்கொள்ள முடியுங்கிற விஷயம் வந்து ரொம்ப நமக்கு தேவை. ஏன்னா நம்ம விசுவாசம் அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அப்போது இன்றைக்கி அதையும் பார்க்க போகிறோம். இதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். முதல்ல பார்க்கும்போது நான் என்ன சொல்ல போகிறேன்னா, பைபிளில் உள்ள கடவுள் வந்து ஒரு கடவுளுங்கிற விஷயத்த சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக என் பைபிளில் நான் நிறைய வசனங்கள் நான் கூட்டிகிட்டு காட்ட போகிறேன். ஏன்னா பிப்ளிக்கலாக இதை ரொம்ப வசனங்கள் ரெஃபர் பண்ண மாத்திரம்தான் நமக்குமே கேட்குற உங்களுக்கும் பார்க்குற உங்களுக்குமே இது அர்த்தம் புரியும். உங்களுக்கு ஒருவேளை இந்த ப்ரெசன்டேஷன் வேணும் அப்படின்னீங்கன்னா எனக்கு ஒரு மெயில் அனுப்புங்க, prayer@mgpministries.com நீங்கள் அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரெசன்டேஷனை நான் PDF ஃபார்மேட்டில் மெயில் அனுப்புகிறேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ப்ரெசன்டேஷன் ஃபார்மேட் கூட அனுப்புகிறேன் உங்களுக்கு. நான் இப்போ பைபிள் என்ன போதிக்குன்னா, நம்மளுடைய கடவுளை குறித்து நீங்கள் பார்க்க போகிறோம். வேறு எதுவுமே இல்லை, நம்ம கடவுள் யாருன்னு பார்க்க போகிறோம். பைபிள் வந்து பழைய ஏற்பாடு காலத்தில் ஒரு கடவுள் என்று சொல்லப்பட்டிருக்கோம். ஒரு கடவுள் தான் நமக்கு உண்டு சொல்லி. அப்போது அதுக்கு என்ன வசனங்கள் பார்த்திங்கன்னா, உபாகமம் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 35, 39, 2 சாமுவேல் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம், ஏசாயா புஸ்தகத்தில் 43ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இது எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, என்னை அன்றி வேறு கடவுள்கள் உனக்கு கிடையாது, என்னை அன்றி வேறு கடவுள் உனக்கு கிடையாதுங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கும். அப்புறம் ஓசையா புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், ஏசாயா புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் என்னை அன்றி வேறு இரட்சகரும் உனக்கு கிடையாது, வேறு மீட்பரும் உனக்கு கிடையாது, என்னை அன்றி வேறு யாரும் உனக்கு கிடையாது சொல்லப்பட்டிருக்கும். அப்போ அவர்தான் இரட்சகர், அவர்தான் மீட்பர், அவர்தான் கடவுள் என்பது இந்த வசனங்களில் முழு சொல்லப்பட்டிருக்கும். நீங்கள் இந்த வசனம் நிறைய நான் சொல்கிறதுனால நான் வாசிக்க முடியலை. நான் முடிஞ்சால் இந்த வீடியோவில் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் உங்கள் பைபிள் தோற்று வச்சுட்டு தயவாய் நீங்கள் நான் சொல்கிற ரெஃபரன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக பாருங்கள். அடுத்து பார்க்கும்போது ஒரு கடவுள் நமக்கு வந்து ஒரே ஒரு கடவுள் தான் உண்டுங்கிற வசனத்தை வந்து உபாகமம் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமும், நெகேமியா புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமும், அப்புறம் அதே உபாகமம் புஸ்தகத்தில் 32ஆம் அதிகாரம் 39ஆம் வசனமும், ஏசாயா புஸ்தகத்தில் 44, 6, 8லையும் நமக்கு ஒரு கடவுள் தான் உண்டு, ஒரே ஒரு கடவுள் தான் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆக்சுவலாக நான் தான் முதலும் நான் தான் கடைசியுமாக இருக்கேன், உங்களுக்கு வேறு கடவுள் கிடையாது, நான் ஒருத்தர் தான் உனக்கு கடவுள் என்று பழைய ஏற்பாடு சொல்லப்பட்டிருக்கும். அப்போ நமக்கு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு பழைய ஏற்பாடு புஸ்தகத்தில் ஒரு கடவுளை தான் குறிக்குது. அவர் தான் இரட்சகராம், அவர் தான் மீட்பராம், அவர் தான் முதலுமாக இருக்கார், அவர் தான் கடைசியுமாக இருக்கார், அவர் தான் எல்லாமா இருக்கார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக சரி, புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்து வந்து போன பிறகு உள்ள அந்த புஸ்தகத்தில் வாசிக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க கடவுளை குறித்து பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கும், ஒரே ஒரு கடவுள் தான் நமக்கு உண்டுங்கிற விஷயத்தையும் மறுபடியும் அதுவும் சொல்லுவோம். மார்க் புஸ்தகத்தில் 12, 29லேருந்து 34ஆம் வசனங்கள் வரைக்கும், 1 கொரிந்தியரில் 8ஆம் அதிகாரம் 4, 5, 6ல், யோவான் 17, 3, ரோமர்கள் 3:30. இது எல்லாம் என்ன சொல்லணும்னா, நமக்கு ஒரே ஒரு கடவுள் தான் உண்டு, வேறு கடவுள் நமக்கு கிடையாது, ஒரு கடவுள் சொல்லப்பட்டிருக்கும். அதே மாதிரி கலாத்தியர்களில் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனமும், 1 தீமோத்தேயுவில் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமும், யாக்கோபு புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனமும் மறுபடியும் நமக்கு ஒரு கடவுள் தான் உண்டு, ஒரே ஒரு கடவுள் தான் என்று சொல்லப்பட்டிருக்கும். இந்த வசனங்களை வாசிக்க நேரம் இல்லாத நிமித்தம் நான் வசனத்துக்கு ரெஃபரன்ஸ் பண்ணி கொடுக்க, நீங்கள் வந்து பைபிள் வந்து வச்சுட்டு பாருங்கள், உங்களுக்கே புரியும். அப்போது என்னுடைய விஷயம் என்னதுன்னா, பைபிள் வந்து நமக்கு தெளிவாக போதிச்சுட்டு ஒரு கடவுள் தான் உண்டு என்று போதிச்சு நமக்கு. அப்போ நம்ம வந்து பல கடவுள் சொல்கிறது கிடையாது, பைபிள் போதிக்கிறதும் கிடையாது. சரி, இப்போ திருத்தவம்ங்கிற கான்செப்டை கொஞ்சம் லைட்டாக பார்க்க போகிறோம். எப்படி ஒரு கடவுள்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராக நீங்கள் எடுத்து காட்டுறீங்க பார்த்தீங்கன்னா, பைபிள் அந்த ஒரு கடவுள் 3 நபர்களாக வெளிப்பட்டாங்க, 3 நபர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக அப்போ இன்றைக்கி ஒரு எடுத்துக்காட்டுக்கு பெற்றோர் சொன்னீங்கன்னா, பேரண்ட்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது அப்பாவும் சொல்லலாம், அம்மாவும் சொல்லலாம். அப்போது கடவுள்னு சொல்லும் போது நமக்கு வந்து பிதாவும் உண்டு, பரிசுத்த ஆவியானவரும் உண்டு, குமாரனும் உண்டு. நிறைய பேர் வந்து குமாரன் வந்து கடவுளுக்கு என்ன குழந்தை கிடைக்குமா, குழந்தை பிறக்குமா, அவர் வந்து குமாரன்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. குமாரனுங்கிறது வந்து
பிள்ளையை குறிக்கல, மகன் என்றோ மகள் என்றோ குறிக்கவே இல்லை ஆக்சுவலாக. அங்கே குமாரன்கிறது ஸ்தானத்தை குறிக்குது ஆக்சுவலாக. அப்போ பைபிளில் இருக்கிற அந்த ரெண்டாவது நபராகிய இயேசு கிறிஸ்து, கடவுள் தன் மேலே இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து வந்து தன்னை குமாரன் என்று சொல்லும்போது அவர் வந்து நான் கடவுளுடைய மகன் என்று எங்கேயும் சொல்லவில்லை ஆக்சுவலாக. அவர் அது ஒரு ஸ்தானத்தை குறிக்குது. இன்னைக்கு அந்த குமாரன் என்று அவருக்கு ஸ்தானம் கொடுத்தது நிமித்தம் இன்னைக்கு அவர் மூலமாக நானும் அந்த குமாரனாகி போகலாம் என்று சொல்லப்படுது. அப்போ நமக்கு அந்த ஸ்தானம் வேணுங்கிறதுனால, நம்மளை அந்த ஸ்தானத்தில் ஆண்டவர் பார்க்கணுங்கிறதுனால அவர் அந்த ஸ்தானத்தில் இந்த உலகத்தில் ஆண்டவர் இறக்குனாங்க. அதாவது ரெண்டாவது நபராகிய கடவுள் வந்து, திருத்தவத்தில் இருக்க கடவுள் வந்து இந்த உலகத்துக்கு அவர் குமாரன் என்று வெளிப்படுத்தப்பட்டார். அதுதான் உண்மையான விஷயம். சரி, இப்போ நீங்கள் அடுத்து பார்க்கும்போது நம்ம பழைய ஏற்பாட்டில் எங்கேயாவது அவரை வந்து பல 3 நபர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. பழைய ஏற்பாட்டில் எங்கேயாவது திருத்தவம் வந்து எக்ஸ்பிளைன் நிறைய கேட்பாங்க. உண்மையிலே பழைய ஏற்பாட்டில் திருத்தவம் இருக்குது. திருத்தவம் சொல்கிறத விட கடவுள் அது என்ன சொல்ல வருதுங்கிற பாருங்க. நான் வந்து ட்ரினிட்டிங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ண கூட விரும்பலை. ஏன்னா பைபிளில் ட்ரினிட்டிங்கிற வார்த்தையே கிடையாது. அது வந்து கான்செப்டை குறிக்கும், ஒரு தியரியை குறிக்கும். இப்போ தௌஹீத் வாங்க இஸ்லாமில் வந்து தௌஹீத்ங்கிறது ஒரு கான்செப்ட் ஆக்சுவலாக. அப்போது ஒரு கடவுள் தான் என்பதுக்கு கான்செப்ட் தான் தௌஹீத் ஆக்சுவலாக. இப்போ பைபிளில் பார்க்கும்போது எலோஹிம் என்று பழைய ஏற்பாடில் நிறைய இடத்துல வந்திருக்கும். இவர் எலோஹிம், யாவே தான் அந்த எலோஹிம் என்று சொல்லப்பட்டிருக்கும் ஆக்சுவலாக. இப்போ என்ன விஷயம்னா, எலோஹிமுடைய அர்த்தம் நமக்கு புரிஞ்சாலே நிறைய குழப்பங்கள் நமக்கு நீங்கி போயிடும். எலோஹிம் வந்து ஒருமைப்பாடோ பன்மைப்பாடோ கிடையாது. ஒருமை பன்மை அப்படிங்கிற விஷயம் கிடையவே கிடையாது. எலோஹிம் வந்து இந்த வசனங்கள் நான் உங்களுக்கு எழுத்துக்காடு வசனம் சொல்கிறேன். யாத்ராம் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், யோசுவா புஸ்தகத்தில் 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இந்த 2 வசனம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வேர்பு ஒரு சென்டென்ஸ் இங்கிலீஷில் ஃபார்ம் ஆகும்போது சப்ஜெக்ட் இருக்கும், வேர்பு இருக்கும், அப்புறம் அப்ஜெக்டிவ் இருக்கும். இப்போ இது எல்லாமே சேர்ந்தால் தான் ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகும் ஆக்சுவலாக. இதுதான் ஒரு சென்டென்ஸ். சப்ஜெக்ட், அப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், ஒரு வேர்பு இருக்கும். இதெல்லாம் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஆக்சுவலாக இங்கிலீஷில். அப்போ ஒரு வேர்பு சிங்குலரை குறிச்சதுன்னா எலோஹிம் சிங்குலரில் காட்டும். ஒரு வேர்பு ப்ளூரல் இருந்துச்சுன்னா அந்த எலோஹிம் வந்து ப்ளூரலாக மாறும் ஆக்சுவலாக. அப்போது எலோஹிம்ங்கிற வார்த்தையை மாத்திர வச்சு நம்ம வந்து ஒருமைப்பாடு பன்மைப்பாடுன்னு சொல்லி நம்ம கடவுளை காட்ட முடியாது. ஆனால் என்ன உண்மையில் எலோஹிம் வச்சு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எலோஹிமுக்கு உண்மையான அர்த்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் கடவுள் என்று அர்த்தமா. அதுதான் உண்மை. எலோஹிம்க்கு தே ஆர் காட் அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலாக. ஹீ இஸ் காட்னு சொல்ல வரல. எலோஹிம் அர்த்தம் வந்து தே ஆர் காட்னு சொல்லப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டிலே எலோஹிம் எங்கெங்கெல்லாம் வருது பார்த்தீங்கன்னா, அதுக்கு என்ன அர்த்தம், யாவையோட அந்த யாவே, அதுக்கு பைபிள் கடவுளாகிய அந்த யாவேங்கிற பேர் வந்துட்டு எலோஹிம் எங்கெல்லாம் வருதோ அதுக்கு என்ன அர்த்தம்னா அவர்கள் கடவுள், அவர்கள் தான் யாவே என்று சொல்லப்பட்டுச்சு ஆக்சுவலாக. அவர்கள் தான் யாவே. யார் அவர்கள் பார்க்கும்போது புதிய ஏற்பாடில் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த யாவே என்று விளக்கப்பட்டுச்சு. நீங்கள் ஆபிரகாம் பார்க்கும்போது ஆதியாகமம் புஸ்தகத்தில் ஒரு இன்சிடெண்ட்டில் ஆபிரகாம் வந்து ஒரு நாளில் உட்காந்து சும்மா ஒரு மரத்தடி கீழே உட்காந்துட்டு இருக்கும்போது தூரத்தில் ஒரு 3 நபர்கள் நடந்து வர பார்ப்பார். அவர் சொல்லுவார் யாவே வாராங்க அப்படிம்பார். ஆக்சுவலாக 3 நபர்களை பார்த்துட்டு யாவே வாராங்க பாரு. அதில் யாவே ஒருத்தர் இவரோடு பேசிட்டு நிற்க 3 பேர் நிற்பாங்க. இவர் வந்து அவர்களை தலை வணங்கி அவங்க மரியாதை செலுத்துகிற பிறகு அதில் 2 பேர் சோதாம் கோமரம் பட்டணத்துக்கு போய் அழிவுக்காக போனாங்க, அழிவு கொடுக்க போனாங்க. ஒருத்தர் என்ன சொல்லப்பட்டிருக்கும். அப்போ ஆபிரகாமுக்கு யாவேங்கிற விஷயம் வந்து யாருன்னு தெரியும். யாவேங்கிறது அவர்கள் கடவுள், அவர்கள் யாவே சொல்லும்போது 3 நபர்கள் சேர்ந்தது தான் அந்த யாவே என்ற விஷயம் வந்து ஆபிரகாமுக்கு தெரியும். பைபிள் எழுதின மோசஸுக்கும் தெரியும். ஏன்னா அவருக்குமே தெரியும். ஏன்னா அவர் தான் இந்த எலோஹிம்ங்கிற விஷயத்தெல்லாம் எழுதுனார் ஆக்சுவலாக பார்க்கும்போது. இப்போ இன்னொன்று நீங்கள் பார்க்கும்போது பைபிளில் ஜீசஸ் எப்படி கடவுள் ஆனார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜீசஸ் வந்து கடவுள் ஆகவில்லை, அவர் தான் கடவுள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் 3 நபர்கள் என்று சொன்னேன், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். இப்போ எப்படி அந்த குமாரன் வந்து நீங்கள் கடவுள்னு சொல்கிறீங்க, அவர் வந்து எங்கே தன்னை கடவுள்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவர் எல்லா இடத்துலையும் தன்னை கடவுள் என்று தான் சொல்ல போகுது. ஆனால் அவர் எப்படி நான் கடவுள் என்று சொல்ல, ஏன்னா நான் கடவுள்னு சொல்லணும்னா நான் மாத்திரம் கடவுள்னு ஆகிப்பேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ 3 பேர் சேர்ந்தால் தான் கடவுள் என்று பைபிள் போத்துக்குது. இப்போ நமக்கு பைபிளில் தான் அதான் சொல்ல வருது. அப்போது நான் கடவுள் என்று நான் சொன்னேன்னா அப்போது அந்த ஒருத்தர் மாத்திரம் வந்து தன்னை கடவுள்னு சொல்கிற மாதிரி ஆகி போயிடும். அதனால தான் தன்னை வந்து அவர் தன்னை கடவுள் என்று சொல்லவில்லை, தான் அந்த யாவேயாக அவர் காமிச்சார். தன்னை தான் அந்த யாவே என்று காமிச்சார். அதுக்கு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கிரேக்கு புஸ்தகத்தில் யாவேங்கிறது எபிரேய சொல். அந்த யாவேயோடைய
அதே மொழி அது அந்த நேமுக்கு ரெப்ளிகா தான் கிரேக்கில் குறியோஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்கும் ஆக்சுவலாக. இப்போ எலோஹிம்ங்கிறது வந்து கடவுள், எந்த கடவுள்னு சொல்லலாம், எலோஹிம்னா கடவுள்னு அர்த்தம் ஆக்சுவலாக. அப்போது இந்த எலோஹிம் வந்து தியோஸ்னு மாற்றினாங்க. இந்த எலோஹிமுடைய அர்த்தம் வந்து அவர்கள் கடவுள் என்று அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க, அவர்கள் கடவுள் என்று அர்த்தம். எலோஹிமுடைய அர்த்தம் வந்து அவர்கள் கடவுள் அர்த்தம். இப்போ என்னாச்சு, பைபிளில் எங்கெல்லாம் யாவே என்று சொல்லப்பட்டிருக்கோ ஜீசஸ் தன்னை அந்த யாவையாக காமிச்சார். நான் தான் அந்த யாவேன்னு காமிச்சார். அதே நேரத்தில் பிதாவையும் கனப்படுத்தினார். தன்னை குமாரனாகவும் பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் அவர் தான் வெளிப்படுத்தினார். இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்குள்ளும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக் கொடுத்த பிறகு பரிசுத்த ஆவியாக இருக்குன்னு சொல்லும்போது அந்த கடவுள் தன்மை நமக்குள்ளே இருக்குன்னு நம்ம உணர்றோம். அந்த பரிசுத்த ஆவியானவர், அந்த கடவுள் நமக்குள்ளே இருக்காங்க சொல்லி. இங்கே இப்போ திருத்தவன் வந்து அவ்வளோ காம்ப்ளிகேஷன் கிடையாது. ஆனால் மனிதன் உணரத்தக்க ஒரு விஷயமும் கிடையாது. அது குழப்பம் கிடையாது, அது வெளிப்பாடு, அது ரெவலேஷன். பைபிள் பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு வெளிப்பாடின் புஸ்தகம், ஒரு வெளிப்படுத்தல் புஸ்தகம். மனுஷனுக்கு வெளிப்படுத்தப்பட்ட விஷயங்கள் வந்து அப்போது அந்த வெளிப்படுத்தல் பட்ட புஸ்தகத்தில் கடவுள் தன்னை யார் என்று இந்த உலகத்துக்கு காமிக்க பார்த்தாரு. இன்னொன்று, ஜீசஸை குறிக்கும் போது இமேஜ் ஆஃப் காட், அவர் வந்து கடவுள் பிதாவாகிய தேவனுக்கு, அதாவது கடவுளுக்கு இமேஜாக இருக்காரு சொல்லப்பட்டிருக்கு, இமேஜ் ஆஃப் காட் சொல்லி. இப்போ நீங்கள் அந்த வசனம் பார்க்கும்போது நிறைய இடத்துல பைபிள் சொல்லப்பட்டிருக்கும். அவர் வந்து தன்னை வந்து அவரை பார்த்தோன்னா பிதாவை கண்டான்னு சொல்லுவார். என்னை பார்த்தனா நீ பிதாவை பார்த்துட்ட, நீ என்ன பார்த்துட்டா அவரை பார்த்துட்டு அர்த்தம், என் மேலே அனுபவிச்சா நீ அவர் மேலே அனுபவிச்சுன்னு அர்த்தம். அப்போ என்ன இது என்ன எப்படி புரியணும்னு பார்த்தீங்கன்னா, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 நபர்கள் சேர்வதுதான் ஒரு கடவுள். இதைத்தான் நம்ம பார்த்தோம். இப்போ நீங்கள் சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது, இல்லாட்டி நீங்கள் ரொம்ப நீங்கள் இப்போ உள்ள வேர்ல்டுக்கு நம்ம புரிய வைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா டெட்ராசெக் தியரி அப்படிப்பாங்க. டெட்ராசெக் தியரி சொல்லி உங்களுக்கு நான் ப்ரெசன்டேஷனில் காட்டுறேன். டெட்ராசெக் தியரிங்கிறது என்னன்னு சொல்லி. அதாவது நமக்கு எல்லாருக்குமே 3 டைமென்ஷன் தெரியும். 3 டைமென்ஷனல் 3Dயில் இருக்குன்னு சொல்லி தெரியும். அதே மாதிரி 2 டைமென்ஷனல் தெரியும் நமக்கு. ஃபர்ஸ்ட் டைமென்ஷனும் உண்டு, 0th டைமென்ஷனும் உண்டு. சரி, இப்போ 3 டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட இருக்க இந்த கியூப் வந்து 3 டைமென்ஷன் சொல்லலாம். ஏன்னா இதுக்கு வந்து ஒரு லென்த்து உண்டு, இதுக்கு ஒரு ஹைட்டு, சாரி இது வந்து நம்ம ஹைட்டுன்னு சொல்லலாம், லென்த்து உண்டு, அதே மாதிரி பிரெத்து உண்டு இதுக்கு ஆக்சுவலாக. அப்போது இதுதான் கியூப் சொல்லுவாங்க. இதுதான் 3 டைமென்ஷன். இப்போ நம்ம வாழ்கிற எல்லாமே 3Dயில் வாழ்கிறோம். நமக்கு வந்து ஹைட்டு உண்டு, லென்த்து உண்டு, டெப்த்து உண்டு. நீங்கள் இந்த உலகத்தில் நம்ம பார்க்குற எல்லா விஷயங்கள், இந்த அண்டத்தில் எல்லாமே 3 டைமென்ஷனில் இருக்கும். இந்த மொத்த யூனிவர்ஸுமே 3 டைமென்ஷனில் இருக்குது ஆக்சுவலாக. அப்போது 3Dயில் இருக்குது. நம்ம சின்ன வயசில் பார்க்கும்போது டிவியில் இந்த சூப்பர் மேரியோலாம் பார்ப்போம். சூப்பர் மேரியோ கேம்ஸ்லாம் பார்க்கும்போது, இல்லை படத்தை பார்க்கும்போது எல்லாம் இப்படி சைட் டு சைட் பார்ப்போம் நம்ம. அது எல்லாம் பார்த்திங்கன்னா 2 டைமென்ஷன் சொல்லுவாங்க ஆக்சுவலாக. அப்போது இந்த 3 டைமென்ஷன்லேருந்து நீங்கள் ஒரு லைட்டு வச்சு இங்கே அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, கீழே அடிச்சிங்கன்னா ஒரு ஸ்கொயர் மாத்திரம் தான் தெரியும். இப்போ அந்த ஸ்கொயர் தான் 2 டைமென்ஷன். அப்போது அந்த 2 டைமென்ஷனுக்கு வந்து டெப்த்து கிடையாது, ஹைட்டும் லென்த்தும் உண்டு. இப்போ அந்த ஸ்கொயரை நீங்கள் மறுபடியும் டார்ச் வச்சு இந்த பக்கம் ஸ்கொயர் நீங்கள் அடிச்சிங்கன்னா ஒரு லைன் மாத்திரம் தான் தெரியும் ஆக்சுவலாக. இப்போ அதுதான் சிங்கிள் டைமென்ஷன் சொல்லுவாங்க ஆக்சுவலாக. அந்த சிங்கிள் டைமென்ஷனில் நீங்கள் ஒரு கார்னர் லைட் அடிச்சிங்கன்னா ஒரு புள்ளி தான் தெரியும். இதுதான் 0th டைமென்ஷன் சொல்லுவாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி எனக்கு புரிய வைக்கன்னு தெரியல, நீங்கள் கொஞ்சம் புரிய முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா இதுதான் நம்மளுடைய மூளையோட அளவு. இவ்வளோதான் இந்த மனுஷனுக்கு, இவ்வளோதான் ஞானம் உண்டு, இவ்வளோதான் ஒரு மனுஷனால் யோசிக்க முடியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது 0 டைமென்ஷனில் வாழ்கிற ஒரு 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 உயிரினம் வச்சுக்கோங்களேன். 0 டைமென்ஷன் ஒரு புள்ளி தான் ஆக்சுவலாக. ஒரு புள்ளியை தான் 0 டைமென்ஷன். அதுக்கு ஹைட்டும் கிடையாது, லென்த்தும் கிடையாது, பிரெத்தும் கிடையாது. அப்போது இந்த 0 டைமென்ஷனில் வாழ்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கோ ஒரு உயிரினத்துக்கோ சிங்கிள் டைமென்ஷனை குறித்து ஒன்றும் தெரியாது. ஏன்னா அதுக்கு வந்து லென்த்னா எதுவும் தெரியாது, எதுவுமே ஹைட்னு எதுவும் தெரியாது ஆக்சுவலாக. அப்போ சிங்கிள் டைமென்ஷன் சொன்னேன். சிங்கிள் டைமென்ஷன் என்பது ஒரு லைன் ஒரு லென்த்து மாத்திரம் இருக்கும். இதுதான் ஒரு சிங்கிள் டைமென்ஷன் சொல்லலாம். இந்த சிங்கிள் டைமென்ஷனில் ஹைட்டு கிடையாது, டெப்த்து கிடையாது, வெறும் லென்த்து மட்டும் தான் உண்டு. அப்போது இந்த சிங்கிள் டைமென்ஷனில் வாழ்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு 2 டைமென்ஷனில் இருக்கிற ஹைட்டும் லென்த்தும் புரியாது, அதுக்கு தெரியவே தெரியாது போல. அதான் 2 டைமென்ஷன் அப்படிம்பாங்க ஆக்சுவலாக. அப்போ 2 டைமென்ஷனில் இருக்கிற லென்த்தும் ஹைட்டுக்கும் 3 டைமென்ஷனுங்கிற கான்செப்ட் புரியவே புரியாது. ஏன்னா அதுக்கு டெப்த்துங்கிற விஷயமோ பிரெத்துங்கிற விஷயம் தெரியாது. இப்போது இதுதான் 3 டைமென்ஷன். இதுக்கு ஹைட்டு உண்டு, டெப்த்து உண்டு, லென்த்து உண்டு ஆக்சுவலாக. இந்த 3 டைமென்ஷனில் வாழ்கிற மனுஷனுக்கு ஹைப்பர் டைமென்ஷனை பற்றியோ இல்லாட்டி 4th டைமென்ஷன் பற்றியோ எதுவும் புரியவும் செய்யாது, தெரியவும் செய்யாது. ஆனால் இந்த 3 டைமென்ஷனுக்கு வந்து என்ன தெரியும்னா, அந்த ஹைப்பர் டைமென்ஷனுடைய இமேஜ் தான் இந்த 3 டைமென்ஷன் ஆக்சுவலாக.
இந்த 3 டைமென்ஷனில் நீங்கள் ஒரு பக்கம் நீங்கள் டார்ச் வச்சு அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், செவுத்தில் வந்து ஒரு ஸ்கொயர் நிழல் மாதிரி தெரியும். அதுதான் இதோடைய இமேஜ். இதோடைய காப்பி வந்து அந்த 2 டைமென்ஷனில் தெரியும். அதே மாதிரி ஒரு ஸ்கொயர் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு சைட்லேருந்து அடிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு லைன், ஒரு கோடு மாற்ற தான் நமக்கு தெரியும். அதுதான் சிங்கிள் டைமென்ஷன். அந்த கோடில் நீங்கள் ஒரு முனையில் லைட் அடிச்சிங்கன்னா ஒரு புள்ளி மாத்திரம் தெரியும். அதுதான் 0 டைமென்ஷன். அப்போது பைபிள் அதுதான் போதிக்குது. மனுஷனாகிய இருக்கிற எல்லாருமே இமேஜ் ஆஃப் காட். கடவுள் தன்னை ஒரு இமேஜாக படைச்சார். அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை இமேஜ் சொல்லும் போது அவர் கடவுளுக்கு சாயலாக இந்த உலகத்துக்கு வந்தார். நம்மளால் அந்த டைமென்ஷனில் உள்ள அந்த கடவுளை பற்றி நம்ம புரிய முடியாதனால அந்த டைமென்ஷனில் இருக்க கடவுள் தன்னை தாழ்த்திட்டு 3 டைமென்ஷன் என்ற இந்த இருக்கிற உலகத்துக்கு வரும்போது அவர் ஒரு மனுஷனாக தான் இருந்து ஆகணும். மனுஷனாக போல தான் வாழ்ந்து ஆகணும். அவருக்கு மனுஷனை மாய் தான் அந்த சாயலாக இருந்தார். அதனால தான் இயேசு கிறிஸ்துக்கு உருவம் உண்டு. இயேசு கிறிஸ்து கை உண்டு, கால் உண்டு, மனிதனை போல இருப்பார். ஏன்னா அவர் இந்த உலகத்துக்கு வரணும் என்றால் அவர் அந்த சாயலை தான் இருந்தாகணும். வேதம் சொல்லுது ஆதியாகமத்தில் கடவுள் மனிதனை படைக்கும் போது தன்னுடைய சாயலை படைத்தார். ஏன் அப்படி நம்மளை படைச்சார்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டைமென்ஷனுக்குரிய சாயல் தான் இந்த 3 டைமென்ஷன். அதுதான் உண்மை. முதல்ல நமக்கு டெட்ராசெக் தியரி நீங்கள் கூகுளில் பாருங்கள், யூடியூப்பில் பாருங்கள், உங்களுக்கு விளக்கம் நிறைய பேர் தமிழ்லேயே கொடுத்துருக்காங்க, ஆங்கிலத்தில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அழகாக புரியும். 0 டைமென்ஷன், ஃபர்ஸ்ட் டைமென்ஷன், செகண்ட் டைமென்ஷன், தேர்ட் டைமென்ஷன், 4th டைமென்ஷன் சொல்லப்பட்டிருக்கும் ஆக்சுவலாக. அப்போ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா பைபிள் எம்பெரிக்கல், அதாவது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு புஸ்தகம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஹைப்பர் டைமென்ஷனில் இருக்கிற ஒரு மனுஷன் இல்லாட்டி 4th டைமென்ஷனில் இருக்கிற ஒரு விஷயம் வந்து இந்த உலகத்துக்கு வரணும் என்றால் அதோடைய இமேஜ் மாத்திரம்தான் இந்த உலகத்துக்கு வந்தோம். அதுதான் வேதம் சொல்லுது. இயேசு கிறிஸ்து அவருக்கு சாயலாக இங்கே இந்த உலகத்துக்கு வந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக 3 நபர்களாக இருக்கிற அந்த ஒரு கடவுள் நமக்கு இப்போ விளங்க முடியாது. எப்படி 3 பேர் ஒருத்தருக்காங்க விளங்க முடியாது ஆக்சுவலாக. அதுதான் அந்த ட்ரினிட்டி கான்செப்டே. அப்போ 3 நபர்களாக இருக்கிற அந்த ஒரு கடவுள் இந்த உலகத்துக்கு வந்தால் சொல்லும்போது அவர் சாயல்லை இந்த உலகத்துக்கு மனிதனாக வந்தார். இந்த கியூபுங்கிறது ஹைப்பர் டைமென்ஷனுடைய ஒரு 4th டைமென்ஷனுடைய ஒரு இமேஜ் தான். இதோடைய இமேஜ் தான் ஒரு ஸ்கொயர். இதோடைய இமேஜ், ஸ்கொயரோடைய இமேஜ் தான் ஒரு லைனுடைய இமேஜ் தான் ஒரு புள்ளி. இப்படி தான் வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக மனுஷனையும் அவர் அப்படி தான் படைச்சார். அவரும் இந்த உலகத்துக்கு வரும்போது கடவுள் மனித சாயலில் வந்தால் சொல்லப்பட்டிருக்கு. அவரை கண்டால் பிதாவை. இப்போ இங்கே லைட் நீங்கள் அடிக்க வச்சுக்கோங்க. இங்கே மேலே லைட் அடிக்கும் போது கீழே வந்து நிழல் வந்து ஒரு ஸ்கொயர் தான் தெரியும். இந்த ஸ்கொயர் சொல்லுது என்னை பார்த்தால் என் பிதாவை, என் கியூபை கண்டான் அப்படிங்காது. அது உண்மைதான். ஏன்னா உங்களுக்கு அந்த ஸ்கொயர் மாதிரி தான் நம்ம ஆக்சுவலாக நமக்கு அந்த மற்ற எதுவும் புரியாது. ஆனால் அந்த ஸ்கொயரை கண்டால் இந்த கியூபை கண்டான்ங்கிறது உண்மை. அது உண்மைதான். ஆக்சுவலாக என்னை கண்டால் என் பிதாவை கண்டான் அப்படிங்காங்க. அது உண்மைதான். ஆக்சுவலாக பிதாவை ஒரு நாளும், அதாவது பைபிளில் மோசஸ் வந்து சொல்லப்பட்டிருக்கு, நிறைய சொல்லப்பட்டிருக்கும், கடவுளை ஒரு நாளும் கண்டதில்லை சொல்லப்பட்டிருக்கும். ஏன்னா மனுஷனுக்கு கடவுளை காண்பும் அளவுக்கு அவனுக்கு பார்க்க முடியாது. அதனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவங்க கடவுளை முகமுகமாக பார்த்தாங்க. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் இன்றைக்கி கடவுளை பார்க்க. இன்றைக்கி எந்த ஒரு பரிசுத்தமான இடத்துக்கு அந்த உலகத்தில் வாழ்ந்த ஆதாம்லேருந்து ஆபிரகாம் ஆகட்டும், மோசஸ் ஆகட்டும், ஈனோக் ஆகட்டும், எல்லோரும் யாரை பார்த்துருப்பீங்க பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை மாத்திரம்தான் பார்த்துருப்பாங்க சொல்ல போனீங்கன்னா. ஏன்னா அவர் தான் அந்த கடவுளுடைய சாயலாக இருக்கார். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, பைபிள் சொல்லப்பட்டிருக்கு, நம்ம வந்து மரித்த பிறகு நாம் அவரோடு வாழும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நம்ம அவர் தரிசிப்பதினால் நம்ம வந்து இப்பவுமே ஒழுக்கமாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் இருக்கிற வண்ணமாகவே நம்ம பார்க்க போகிறோம். அவர் எப்படி இருக்காரோ அப்படி பார்க்க போகிறோம். ஏன் பார்த்தீங்கன்னா நம்மளும் இந்த 3 டைமென்ஷன்லேருந்து அந்த ஹைப்பர் டைமென்ஷனுக்கோ அல்ல அந்த 4th டைமென்ஷனுக்கோ நம்மளும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்போ நமக்கு அந்த கான்செப்ட் எப்படி இருக்குன்னு புரிய வரும். ஆக்சுவலாக உங்களுக்கு விலங்குதான் தெரியல, எந்த அளவுக்கு விலங்குன்னு தெரியல. ஆனால் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் அன்பு கிறிஸ்தவர்களே. பைபிள் உள்ள கடவுள் வந்து ஒரு திருத்தவத்தை சொல்கிறது நிமித்தம்தான் அவர் உண்மையான கடவுளே. ஏன்னா இன்றைக்கி ஒரு மனுஷன் ஒரு கடவுளை உண்டாக்கினான்னா அவனுடைய ஞானத்துக்கு சிலையை பார்த்து கடவுள்னு சொல்லுவான், இல்லாட்டி ஏதாவது பயந்தாத கடவுள்னு சொல்லுவான், ஏதாவது ஆவிகளை பார்த்து கடவுள்னு சொல்லுவான், இல்லாட்டி ஏதோ கடவுள்ப்பா ஒருத்தர் இருக்காரியா, ஒருத்தர் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுவான். ஒருத்தர்னா அவனுக்கு வந்து ஒருவர் கடவுளுக்கு சொல்லி முடிச்சிடுவான். இதைத்தான் மனுஷன் உண்டாக்குற மதங்கள்லேருந்து கொண்டு வரப்பட்ட கான்செப்ட். இப்படி தான் எல்லா மதங்களும் இருக்குது. ஆக்சுவலாக கிறிஸ்தவம் மாத்திரம்தான் அவங்களுக்கும் புரியாத ஒரு கான்செப்ட் ஆகிய திருத்தவத்தை நம்புறது. இருக்குன்னா கடவுள் அவர் வெளிப்படுத்தப்பட்டார், நம்ம
நமக்கு புரிஞ்ச நேரத்தில் இல்லை, அவர் தன்னை வெளிப்படும் போது அவர் அப்படி வெளிப்பாடு காமிச்சதுனால நம்ம அப்படி நம்புகிறோம். அதான் உண்மை. முதல்ல எனக்கு திருத்தவத்தை போதிக்கும் அளவுக்கு ஞானம் இருக்குமான்னு தெரியல. ஆனால் நாம் வணங்குகின்ற அந்த திருத்தவ கடவுள் தான் சிறந்த கடவுள், ஒரு கடவுள், உண்மையான கடவுள். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் ஆக வேண்டும். பைபிளில் நம்ம அதை தான் விளக்குது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராக. இப்போது நிறைய வசனங்கள் இருக்குது பைபிளில். நிறைய வசனங்கள் பிதாவையும் குமாரனையும் பரிசுத்த ஆவியானவரும் குறிக்கிற வசனங்கள் இருக்குது. இப்போ நான் அந்த இதுக்கு நான் போனேன்னா ரொம்ப டெப்த்தாக போயிடும். நீங்கள் நான் சொன்ன வசனங்களை முழுவதும் வாட்சி பாருங்கள். டெட்ராசெக் தியரிங்கிற விஷயத்தை நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லா விஷயம் புரிய வரும். நான் நம்புகிறேன் இந்த திருத்தவ கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு சொல்லி. எலோஹிம் என்றால் அவர்கள் கடவுள் என்ற அர்த்தம். அப்போ யாவையை குறிக்கும் போது யாவே கடவுள், அவர்கள் தான் அந்த யாவே, அதுதான் பைபிள் சொல்ல வந்துச்சு. அப்போ நமக்கு தெளிவாக புரிஞ்சுட்டு ஒரு கடவுளை வணங்குகிறோம், ஒரு கடவுளுக்குள்ளே 3 நபர்கள் இருக்காங்க. அந்த 3 நபர்களை எப்படி புரிஞ்சு கொள்ள வேண்டும்ங்கிற விஷயத்தை தான் நான் சொல்லணும்னா, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் எங்கே தன்னை கடவுள் என்று சொன்னாங்கிற விஷயத்தை கூட நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கலாம். சரி, இது உங்களை விளக்கிட்டு நினைக்கிறேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு மேலும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் மறுபடியும் முடிஞ்சால் நான் யார்கிட்டையாவது ஒரு உதவி கேட்டாவது ஒரு அனிமேஷன் பண்ணியாவது இந்த வீடியோ விளக்கும்படியாக நான் யோசிக்கேன். முதல்ல கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம பைபிள் பார்க்கும்போது பழைய ஏற்பாடில் என்னை அன்றி வேற ரட்சகர் உங்களுக்கு கிடையாது சொல்லும் போது அவர் தான் புதிய ஏற்பாடு ரட்சகராக வந்தார். அதான் சொல்கிறார், நான் தான் அந்த ரட்சகர் சொல்கிறார். ஆக்சுவலாக இது எல்லாமே நீங்கள் கோரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயம் புரியும்.